பரபரப்பாகும் குந்தவை சம்பவம். அரசியலுக்கு வந்தும் வாய் திறக்காமல் இருக்கும் விஜய், வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள். சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் த்ரிஷா, இவர் நடிப்பில் வெளியான படம் எல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. கடைசியாக பொன்னியின் செல்வன் மற்றும் தி ரோடு ஆகிய படங்களில் நடித்திருந்தார் த்ரிஷா. இந்த நிலையில் இவர் மீது அதிமுக பிரமுகர் ஏவி ராஜு சமீபத்தில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலானது. இதற்கு சினிமா பிரபலங்கள் பலரும் த்ரிஷாவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த நிலையில் அதிமுக பிரமுகர் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆனால் விஜய் மீது நெட்டிசன்கள் பொங்கி வருகின்றனர். அதிமுக பிரமுகர் ஏவி ராஜு சமீபத்தில் பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. கூவத்தூரில் நடிகைகள் வரவழைக்கப்பட்டார்கள், அதில் த்ரிஷாவும் ஒருவர் என அவர் கொளுத்தி போட்ட சமூக வலைதளங்களே பரபரப்பானது. அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என த்ரிஷா கூறினார். அவரை தொடர்ந்து இணையத்தில் நெட்டிசன்கள் பலரும் மன்சூர் அலிகான் த்ரிஷா விவகாரம் இப்பொழுதுதான் முடிந்தது, அதற்குள் மற்றொரு பிரச்சனை தொடங்கியுள்ளதாக ஆறுதல் தெரிவித்து வந்தனர். இதற்கு நடிகை கஸ்தூரி, குஷ்பு, மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பிரபலங்கள் த்ரிஷாவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். ஆனால் நடிகர் விஜயுடன் த்ரிஷா பல படங்களில் ஒன்றிணைந்து நடித்த படம் மிக பெரும் வெற்றி படமாக இருந்தது. கடந்த ஆண்டு வெளியான லியோ படத்தில் இருவரும் நடித்திருந்தனர். அதில் கில்லி படத்தில் இருந்தது போல் இன்றும் இருவரும் இளமையாக ரசிகர்கள் கூறி வந்தனர். சினிமாவில் எப்போதும் சைலண்டாக இருக்கக்கூடியவர் விஜய். படப்பிடிப்பில் தனக்கான காட்சிகள் முடிவடைந்தால் உடனே கேரவன் உள்ளே சென்று சைலண்டாக சென்று விடுவார் என கூறப்பட்டது. தனது படங்கள் தொடர்பாக மட்டுமே இணையத்தில் பதிவிடும் விஜய், சமூகத்திற்கு பிரச்சனை என்றால் மட்டுமே குரல் கொடுக்கவில்லை என விஜய் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பிரமுகர் ராஜு விமர்சனம் வாய்த்த நிலையில் அதில் சிலர் நடிகர் விஜய் பெயரையும் குறிப்பிட்டு பேசியது வைரலானது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கினார், சினிமாவிலிருந்து வாய் திறந்தால்தான் படம் ஓடாது என நினைத்து கொண்டிருக்க, அரசியல் கட்சி தொடங்கியதும் சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்து ஆக வேண்டும், இப்படியே மௌனம் காத்து வந்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது, மீண்டும் சினிமாவிற்குத்தான் செல்ல வேண்டும் என நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். த்ரிஷா உள்ளிட்ட பலரது பெயர் கூறியிருந்தாலும் த்ரிஷா பெயர் மட்டுமே இணையத்தில் சரமாரியாக ட்ரோல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நான் த்ரிஷாவை சொல்லவில்லை, த்ரிஷா போல என்றுதான் சொன்னேன் என அதிமுக பிரமுகர் ராஜு விளக்கம் கொடுத்தார். அதன்பின் நான் அந்த நடிகையை சொல்லவே இல்லை, புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். விஷால் இணையத்தில் தனது கருத்தை பதிவிட்டு ஆறுதல் தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் மட்டும் எதற்கும் குரல் கொடுப்பதில்லை என விமர்சனம் வந்த வண்ணம் உள்ளன. வணக்கம். சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார். அதனால் மீண்டும் அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை, அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரலை. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை நான் மற்ற இடத்துல பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை, எனக்கும் அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்ததை ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது தவறாக சித்தரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றி.